ஐயோ, அத்தை ஜூஸ் எடுத்து வச்சுட்டு போனாங்க. நான் குடிக்கவே இல்லை, மறந்துட்டேனே. தென்றல் பாப்பா, மாதவியக்கா உள்ள வாங்க. என்ன பாப்பா நீ இப்படி ஜூஸை குடிக்காமையே வச்சிருக்க? ஐயோ ஆமாக்கா, மறந்தே போயிட்டேன். இப்பதான் போய் எடுத்து குடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஓ அப்படியா, சரி பாப்பா. டயத்துக்கு ஜூஸ் எல்லாம் குடிக்க வேணாம். மாசமா இருக்கப்பல இவ்வளவு அசால்ட்டாவா இருக்குது. இதான் பாப்பா ஜூஸை குடி. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி சரி, அதனால என்ன இருக்கு? ஆமா, மலர் ஜூஸ் குடிச்சிட்டாளா? ஆ, அந்த பாப்பா அப்பயே குடிச்சிருச்சு. ஓ அப்படியா, சரி சரி. ஏன் பாப்பா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்கிறாத. அந்த பாப்பா மட்டும் நேரத்துக்கு ஜூஸ் எடுத்து குடிச்சிடுதே, நீ மறந்துட்டியே. எடுத்துட்டு வந்து கொடுத்தா என்ன, குறைஞ்சா பேர போகுது. சே, அப்படிலாம் நினைக்காதீங்க. அவளுக்கும் உடம்பு சரியில்லாதானே, அவளும் சாப்பிடாம இருக்கா. அதனால ஜூஸையாவது குடிப்பான்னு எடுத்து குடிச்சிருப்பா. நான் அப்புறம் குடிச்சுக்கிறவேன்னு நினைச்சிருப்பா. அதனால கூட கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. ஆமா ஆமா, நீயும் அக்காவை விட்டு கொடுப்பியா என்ன? ஆமா, அவளும் என்னை விட்டு கொடுக்க மாட்டா, நானும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த பிள்ளைங்களை எப்படித்தான் பிரிக்கிறது? எப்படியாவது பிரிச்சாதான் இந்த குடும்பம் ரெண்டு படும்னு அந்த அம்மா சொல்லுச்சு. அந்த அம்மா சொன்ன மாதிரி நம்ம மட்டும் செய்யலைன்னா அந்த 10 லட்சத்தையும் திரும்ப வாங்கினாலும் வாங்கிக்கிறோம். எப்படியாவது இந்த 2 பிள்ளைங்களையும் பிரிச்சு இந்த குடும்பத்தை நடுத்தருவில் நிறுத்தணும். அப்படின்னாதான் நமக்கு அந்த 10 லட்சம் கிடைக்கும். ஏன் பாப்பா, நான் உன்னை சொன்னா தப்பா நினைச்சுக்கிற மாட்டியே? என்னதுக்கா? இல்ல, ஒரே வீட்டுல 2 கர்ப்பிணி பிள்ளைங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால என்னக்கா, முன்னாடிதான் கூட்டு குடும்பமா தான் இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் 2 மருமக ஒரே நேரத்துல மாசமா இருந்தக்கதான் செஞ்சிருக்காங்க. அதனால என்னக்கா வரப்போகுது? அப்படியெல்லாம் சாதாரணமா நினைச்சிடாத பாப்பா. இத பத்தி உனக்கு தெரியாதா என்ன? இல்ல உங்க அத்தைக்கு தான் தெரியாதா என்ன? என்னக்கா சொல்றீங்க? ஆமா பாப்பா, ஒரே வீட்டுல 2 கர்ப்பிணி பெண்ணுங்க இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு குழந்தைக்கு பாதிப்பு வரும். என்னக்கா நீங்க இந்த காலத்துல இதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்கீங்க? எந்த காலமா இருந்தாலும் இது உண்மைதான். உனக்கு தெரியாதா என்ன? அப்படி பார்த்தா உங்க அத்தாவங்க எல்லாம் பெரியவங்க தான். அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. ஏன் உங்ககிட்ட சொல்லலையா என்ன? எங்க அத்தையும் சரி நாங்களும் சரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ப மாட்டோம்க்கா. நீங்க எப்ப இதை நம்பிட்டு இருக்கீங்க? வேணா பாரு, நீயும் மாசமா இருக்க, அந்த மலர் பிள்ளையும் மாசமா இருக்கு. உங்க 2 பேத்துல ஏதாவது ஒரு குழந்தைக்கு. அக்கா, ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க நீங்க? நீங்க கோவப்படாத பாப்பா, நான் நடக்கிறதா தான் சொல்றேன். நீ நம்பனா நம்ப, நம்பலன்னா போ. என்னக்கா சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா? ஆமா, என் வீட்டுல நானும் என்னோட குழந்தைனோட பொண்டாட்டியும் 2 பேரும் மாசமா இருந்தோம். அப்படி இருக்கும்போது என்னோட குழந்தை கலந்துருச்சு, அவளோட குழந்தை நல்லபடியா இருந்துச்சு. நான் அந்த அனுபவத்துல தான் சொல்றேன். என்னக்கா சொல்றீங்க? ஆமா, இதே மாதிரி 2-3 பேருக்கு நடந்திருக்கு. உனக்கு தெரியாதா என்ன? இல்லக்கா, எனக்கு இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. இங்க பாரு பாப்பா, நீ உன் குழந்தைய 7 மாசம் சுமந்துட்ட. 7 மாசமா ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து காத்து வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது உன் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளோதான். ஆனா அந்த பிள்ளை இப்பதான் மாசமாவே இருக்கு. அதுக்கு ஏதாவது ஆனா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உன் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு தான் கஷ்டம். நீ இத்தனை நாள் எவ்வளோ ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து உன் குழந்தைய வயிற்றுக்குள்ள வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னால தாங்கிக்க முடியுமா? இல்ல, என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும். அது மட்டும் இல்லாம மலரோட குழந்தையும் எனக்கு முக்கியம். அதுவும் நல்லபடியா பிறக்கணும். அப்படின்னா நீயும் அந்த பாப்பாவும் ஒரே வீட்டுல ஒன்னா இருக்க கூடாது. ஒன்னா இருக்க கூடாதா? ஆமா, ஒன்னா இருக்க கூடாது. ஒண்ணு நீ தனியா போயிடணும், இல்லன்னா அந்த பொண்ணு தனியா போய் இருக்கணும். நான் அவங்க 2 பேரோட நல்லதுக்காகத்தான் சொல்றேன். இல்லன்னா நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க போறேன்? நான் வந்தேனா என் வேலையை பார்த்தேன்னு போயிருக்க மாட்டேன். உங்க நல்லதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். 2 கர்ப்பிணி பெண்ணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க முகத்தை பாத்துக்கிறவே கூடாது. அதனாலதான் பாப்பா நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். என்னக்கா நீங்க இப்போ வந்து இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க? என் அத்தை கூட என்கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசவே இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது மட்டும் எப்படி சரியாகும்? நான் சொல்றத சொல்லிட்டேன். நீ நம்புனா நம்பு, நம்பலன்னா போ. உனக்கு உன் குழந்தையும் முக்கியம், அந்த பிள்ளையோட வயிற்றுல இருக்க குழந்தையும் முக்கியம் நினைச்சேனா ஒண்ணு நீ தனியா இருக்கணும், இல்லனா அந்த பிள்ளையும் புருஷனும் தனி வீடு பார்த்து போகணும். இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். யார் இந்த பொம்பளை? எதுக்காக தென்றல் கிட்ட என்னத்தையா சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கா? தென்றல், இவ்வளவு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்திருப்போம்? இப்ப யாரு? எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள வந்து தென்றல் கிட்ட என்னத்தையா சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கா? ஐயோ, இவ நம்ம பேசினெல்லாம் கேட்டிருப்பாளோ? வாங்க சித்தி, இப்பதான் வந்தீங்களா? ஆமா தென்றல், இப்பதான் வரேன். ஆமா, ஜில்லு எங்க?
அவ தூங்கிட்டா, தூங்க போட்டேன். ஓ அப்படியா, வாங்க சித்தி உள்ள வாங்க. என்ன தென்றல், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தி. ஏன் வீட்டு பக்கமே வரல? என்ன பண்றது, எல்லாம் அந்த கிளவிய சொல்லணும், எங்க விடவே மாட்டேங்குது. ஓ அப்படியா, சரி சரி. சித்தப்பா வந்திருக்காரா? இல்லம்மா, சித்தப்பா நாளைக்கு வருவாரு. ஆ சரி சித்தி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. அம்மா மலரும் மாசமா இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமா சித்தி, எல்லாம் நல்ல விஷயம் தான். சரி பாப்பா, நீ ஜூஸ் குடி, நான் போய் வேலையை பாக்குறேன். ஆ சரிக்கா. ஆமா தென்றல், யார் இந்த பொம்பளை? அவங்களதான் சித்தி நம்ம வீட்டுக்கு புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கோம். வேலைக்கு சேர்த்திருக்கீங்களா? ஆ ஆமா சித்தி, நானும் இப்படி இருக்கேன். மலரும் கன்சீவ் ஆயிட்டா, அதனாலதான் வேலை செய்ய முடியாதுல, அதுக்காகத்தான் இவங்களை புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கோம். ஏன் தென்றல், நீங்களாவா வேலைக்கு சேர்த்தீங்க? ஆ இல்ல சித்தி, நாங்களும் சேர்க்கல. அவங்கதான் ஏதாவது வேலை இருந்தா தாங்கன்னு கேட்டு அழுதாங்களா, அதான் மனசு கேட்கல. அதான் அத்தையும் சரின்ட்டாங்க, நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். ஓஹோ அப்படியா, சரி சரி. இது ஏதோ நல்லதுக்கு மாதிரி எனக்கு தெரியல. இவ வேலைக்கு வந்து சேர்ந்தது எதுக்காக? ஏன் தென்றல் கிட்ட இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கணும்? மலரையும் தென்றலையும் பிரிக்கிறதுனால இவளுக்கு என்ன கிடைக்க போகுது? விடக்கூடாது, இதை சும்மாவே விடக்கூடாது. இவ யாரு, என்ன, எங்க இருந்து வந்திருக்கா, எல்லாத்தையும் விசாரிக்கணும். சரி தென்றல், நீ ஜூஸ் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு, நான் போய் மலரை பாக்குறேன். ஆ சரி சித்தி. மலரை விட தென்றல் தான் தெளிவான பிள்ளை. இவையே மலர்கிட்ட சொல்லாம தென்றல் கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். எதுக்காக தென்றலையும் மலரையும் பிரிக்க நினைக்கணும்? இப்பதான் புரியுது ஏன் மலர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலைன்னு. மலர்கிட்ட சொன்னா எல்லா கஷ்டத்தையும் நம்மளே அனுபவிக்கணும்னு அவளுக்குள்ளேயே போட்டு அடைக்கிருவா. ஆனா தென்றல் அப்படி கிடையாது, எல்லாத்தையுமே வெளிப்படையா கேட்கிற பிள்ளை. தென்றல் எல்லாத்தையும் வெளிப்படையா கேட்டு வீட்டுல குடும்பத்துல சண்டை உருவாகணும். சண்டை உருவானாதான் இந்த குடும்பம் நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சுதான் இவ இப்படியெல்லாம் சொல்லியிருக்கா. விட மாட்டேன், நான் சும்மாவே விட மாட்டேன். இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எனக்கு மட்டும் ஞாபகம் வரட்டும், அப்புறம் தெரியும். இதை பத்தி நம்ம அன்னிக்கிட்ட பேசி ஆகணும். வந்ததுல இருந்து அப்படி என்னத்தான் யோசிச்சுட்டு இருக்காவ. என்றால் ரூமுக்கு போனா, ரூமுக்கு போயிட்டு இப்ப வந்து உட்காந்துக்கிட்டு எனத்தையும் வச்சுட்டு இருக்கா. பூவரசி, ஏ பூவரசி. என்னம்மா? அப்படி என்னத்தான் யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, அப்புறமா சொல்றேன். ஒன்னும் இல்ல, அப்புறமா சொல்றியா? ஏம்மா, இந்த வீட்டுக்கு இப்ப வேலைக்காரி அவசியமா என்ன? ஏன் எப்படி கேக்குற? இல்லம்மா, தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்டுக்கு வேலைக்காரி இப்ப அவசியமா என்ன? அதுவும் யாருன்னே தெரியாத ஒருத்தி. பூங்கொடி பாவண்டி, அவளே ஒத்தையில எத்தனை வேலையத்தான் செய்வா. அதனாலதான் புதுசா வேலைக்கு ஆள் கேட்டு வரவும் சேர்த்திருப்பா. அதனால இப்ப என்ன பிரச்சனை வந்துச்சு? என்ன பிரச்சனை வந்துச்சா? எனக்கு அவளை பார்த்தாலே பயமா இருக்குமா, ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாளோன்னு. அவளே பாவண்டி, அவ என்ன பிரச்சனையை உண்டு பண்ண போறா? பாவே, புருஷன் இல்லாத பிள்ளை, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கா. பார்த்தா பார்த்துட்டு போறாடி. ஐயோ, நான் சொல்றது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. சவா, என்ன அலைச்சலு, என்ன அலைச்சலு. வீட்டுல ஒரு நல்ல காரியம் வந்துட்டா பூரா நம்ம தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. தலை வேற வலிக்குது. மாதவி, ஒரு டீ எடுத்துட்டு வாமா. அத கொண்டு வரேம்மா. பூவரசி, நீ எப்ப வந்த? நான் பார்க்கவே இல்லை இவ்வளவு நேரம். பாக்கலடி, வெளியே போயிட்டு வந்தனா ரொம்ப டயர்டா இருக்கு, அதனாலதான் கவனிக்கல. ஆமா ஆமா, நீங்க எதைத்தான் கவனிக்கிறீங்க? கவனிக்க வேண்டியதைத்தான் கவனிக்க மாட்டிக்கிறீங்களே. என்னடி பேசுற? நான் எதை கவனிக்கல? இந்த பிள்ளை நம்மளை பத்தி தான் பேசுதோ? ஒருவேளை நம்ம அந்த தெண்டல் பிள்ளை கிட்ட பேசினாலாம் கேட்டிருக்குமோ? ஐயோ, இப்ப அதை மட்டும் அந்த பிள்ளை எல்லார்கிட்டையும் சொல்லிச்சுன்னா நம்ம இந்த வீட்லயே இருக்க முடியாது. அப்புறம் எப்படி நம்ம வந்த வேலை நடக்கும்? இவ ஒரு பைத்தியக்காரி, எதையாவது புலம்பிட்டு இருப்பா. நீ விடுப்பு முடி. ஆமா ஆமா, உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தாதான் பைத்தியக்காரி மாதிரி தெரியும். இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்கத்தான் போறீங்க. கண்டிப்பா அந்த பிள்ளை நம்மளை பத்தி தான் பேசுது. அம்மா காப்பிமா. ஆ கொடுமா. அம்மா, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போறேன். ஆ சரிம்மா, போ. இப்ப சொல்லுடி, உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம வீட்டுக்கு இப்ப வேலைக்காரங்க அவசியமா என்ன? மாதவிய வேலைக்கு வச்சதுனால உனக்கு என்ன பிரச்சனை? இவ ஒரு பைத்தியக்காரிடி, எதையாவது புலம்பிட்டு இருப்பா. மதினி, இவ யாரு, என்ன, எந்த ஊருன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்ன? தெரியும், இவன் பேரு மாதவி. ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, புருஷன் இறந்து விட்டான்னு சொன்னா. ஊர் ஏதோ பக்கத்து ஊருன்னு சொன்னா. பக்கத்து ஊரு தான், எந்த ஊரு? எந்த ஊருன்னு தெரியலையே. அப்ப எந்த ஊர்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நீ கொஞ்சம் பொறுமையா இரு. மதினி, நீங்க வெளியே போன நேரத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? என்ன பூவரசி சொல்ற? நீ சொல்றதுல உண்மையா? எல்லாம் உண்மைதான் மதினி. நான் எதுக்கு பொய் சொல்லணும்? எனக்கு பொய் சொல்லணும்னு எந்த அவசியமே இல்ல. வேலைக்கு சேர்ந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என் பிள்ளைங்களை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காவ. சும்மா விடக்கூடாதுடி, சும்மாவே விடக்கூடாது. மதினி மதினி, பேசாம இருங்க மதினி. பூவரசி, இதுக்கு மேல எதுக்கு பொறுமையா இருக்கணும்? இப்பவே அவளை அந்த வீட்ல இருந்து நான் வெளியே துரத்துறேன். மதினி மதினி, நான் சொல்றத கேளுங்க மதினி. என்ன பூவரசி, இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா, இவளை நான் இதுக்கப்புறமா இந்த வீட்டுல வச்சிருக்கணுமா என்ன? அதானே பூங்கொடி சொல்றதுதான் சரி. அவளை இப்பவே இந்த வீட்டுல இருந்து துரத்தணும். நான் பாவன் பார்த்து அவளை இந்த வீட்டுல வேலைக்கு வச்சதுக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. இப்ப தெரியுது நம்ம யாரையுமே நம்ப கூடாதுன்னு.
மதனி, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. சொல்லு பூங்கொடி. மதனி, இப்ப நம்ம இவளை இந்த வீட்டுல இருந்து விரட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க. இவ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கா, இவளை யார் அனுப்புனா என்ன ஏதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. ஆமா, யாருன்னு தெரியாத இவ எதுக்காக நம்ம குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கணும்? அதுக்காகத்தாமா சொல்றேன், கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. இவ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கா, இவளை யார் அனுப்புனது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மலர், அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கா? ஒன்னும் இல்ல மாமா. இல்லையே, எதையோ ஆழமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அது ஒன்றும் இல்லை மாமா, 2 பேரும் இப்பதான் பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள காலங்கள் எவ்வளோ ஓடிடுச்சு பார்த்தீங்களா? லவ் பண்ணோம், அப்புறம் கல்யாணம் பண்ணோம், இப்போ நமக்குன்னு ஒரு குழந்தையே வரப்போகுது. காலம் எவ்வளோ சீக்கிரமா போகுதுல்ல? ஆமா மலர், நீ சொன்ன மாதிரி இப்போதான் பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா? எல்லாம் தான். பேசு பையனாவே இருந்தேன், உன்னை கல்யாணம் பண்ணேன், இப்ப ஒரு குழந்தைக்கு அப்பாவா ஆக போறேன். அதுக்கப்புறம் என் குழந்தை வளர்ந்து, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு, அதுக்கு ஒரு குழந்தை பிறந்து, அதுக்குள்ள நம்மளாம் தாத்தா பாட்டியே ஆயிருவோம்ல. ஆமா மாமா, ஏன் இவ்வளோ ஃபாஸ்டா போறீங்க? இப்பதான் குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இருக்கு. இன்னும் அது பிறந்து, அது வளர்ந்து, அது ஸ்கூலுக்கு போய் எல்லாம் பண்ணணும், எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அதுக்குள்ள தாத்தா பாட்டி ஆகணும்ன்றீங்க. நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த உலகத்துல என்ன விட சந்தோஷமா இருக்க யாராலையுமே முடியாது. அப்படியா? சந்தோஷம்லாம் கிடைச்சது உங்களால தான், உங்களால மட்டும்தான். எனக்கு வேற மாப்பிள்ளை யாரும் பார்த்து கட்டி வச்சிருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்னை எப்படி பாத்துக்கிறீங்க? எப்படி பாத்துக்கிறேன்? வாங்க மாமா, கிண்டல் பண்ணாதீங்க. கிண்டல்லாம் பண்ணலையே, எப்படி பாத்துக்கிறேன்னு சொல்லு. எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி தங்கள் மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிரி, உன்முகம் பார்க்க தோன்றினாள், பூக்களை பார்த்து கொள்கிறேன், பூக்களின் காதில் மெல்லமாய் உன்னையும் சொல்லி பார்க்கிறேன். கண்டிப்பா மலர், கடைசி வரைக்கும் அவங்க கூட இப்படியே சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கும் தோணுது மலர். என்னம்மா இது, எதுக்காக திடீர்னு இங்க வந்திருக்கா? அவளுக்கு எத்தனை தடவை சொல்றது, சொன்னாலும் புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறா. என்ன பார்க்க வராதா வராதான்னு சொன்னாலும் கேட்கறாளா? இன்னும் மதபி, இதெல்லாம் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? எதுவா இருந்தாலும் போன்ல பேசணும். எதுக்காக போய் என்ன தேடி நீ என்ன பார்க்க வந்திருக்க? ஆமா, நீ வந்ததை பார்த்து உன் பின்னாடியே யாராவது வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, நீ அங்க போனதுக்கு காரணம் நாங்க தானே தெரிஞ்சிடும். ஏன் இப்படிலாம் பண்ற? இப்ப எதுக்காக நீ இங்க வந்த மாதவி? அம்மா, நான் வந்தது தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் தான் வந்தேன். என்ன, அந்த குடும்பம் நல்ல குடும்பம், அந்த குடும்பத்தை எதுக்காக இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க வந்தியா என்ன? ஆஹா, அதெல்லாம் இல்லம்மா. நான் உங்ககிட்ட காசு வாங்கியிருக்கதே என் பொண்ணோட ஆப்ரேஷனுக்காகத்தான். அந்த காசை மட்டும் திரும்ப கேட்டுறாதீங்கம்மா. இதை கேட்கறதும் கேட்காததும் நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. உன் பொண்ணோட ஆப்ரேஷன் நல்லபடியா நடக்கணும்னா நான் சொன்னதை நீ செஞ்சுதான் ஆகணும். அம்மா, நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், செய்யாமலாம் இல்ல. பின்ன எதுக்காக நீ இப்படி பயந்துட்டு இருக்க? நாங்க சொன்ன மாதிரி தானே நீ அங்க எல்லாம் செய்யற. ஆமாம்மா, நீங்க சொல்ற மாதிரி தான் எல்லாம் செய்யறேன். நீங்க நேற்று சொன்ன மாதிரி தென்றல் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எப்படியாவது அந்த 2 பொண்ணையும் பிரிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம் மாதவி, இது போது எனக்கு. அவளுக்கு 2 பேரால தான் அந்த குடும்பமே நல்லா இருக்கு. அவளுக்கு 2 பேர் மட்டும் பிரிஞ்சிட்டாளுன்னு வச்சுக்க, அந்த குடும்பம் ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். எப்படியாவது அவளுக்கு 2 பேரையும் பிரிக்கணும். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனைமா. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? நான் சொல்லி கொடுத்த மாதிரி தானே எல்லாத்தையும் சொன்னேன். இங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஆனா ஆனா என்ன? ஆனா நான் சொல்லி கொடுத்த மாதிரி தானே செஞ்சிருக்க, அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது? அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கத ஒரு நெட்ட பிள்ளை பாத்துருச்சு. நெட்ட பிள்ளைனா பூவரசியா இருக்குமா? ஆமாமா, அது பூவரசி சித்தி தாமா. ஐயோ, அவளை கேட்டுட்டா. அவ மட்டும் கேட்டிருந்தா நம்மள உண்டு இல்லன்னு நினைக்கிருவா. அவளுக்கு எப்படியாவது உன் மேல சந்தேகம் வந்திருக்கும். இந்த நேரத்துல போய் நீ எதுக்காக எங்களை பார்க்க வந்த? ஆனா அவ இப்ப கன்ஃபார்மே பண்ணிருப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு. அவ மட்டும் உன்னை ஃபாலோ பண்ணி இங்க வந்திருக்கணும், அப்புறம் இருக்கு உனக்கு. இல்லம்மா, யாரும் என் பின்னாடி வரல, நான் பார்த்துட்டு தான் வந்தேன். பாரு மாதவி, இந்த பிரச்சனைக்கு மட்டும் நாங்க தான் காரணம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நீ இல்லம்மா, இதுக்கு காரணம் யாருன்னு நான் சொல்லவே மாட்டேம்மா. நீ சொல்ல மாட்ட, உன் பின்னாடி யாராவது வந்திருந்தா அப்ப தெரியும் இந்த பிரச்சனைக்கு நாங்க தான் காரணம்னு. அவங்க குடும்பத்தை பிரிக்க நாங்க தான் ஒன்னு அனுப்பி வச்சிருக்கோன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இங்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? எதுவா இருந்தாலும் போன்லயே பேசுனே, எதுக்காக நீ அவங்களை அப்படி தேடி வந்த? இந்த காரணத்தை போன்லயே பேசி தொலைய வேண்டியதானே? அம்மா,
10 லட்சத்தை மட்டும் திரும்பி கேட்டுறாதீங்கம்மா. கேட்டு தொலைய மாட்டேன். நீங்க இருந்து இடத்த காலி பண்ணு. இங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு தான் ஆபத்து. நீ மட்டும் எங்களை தான் பார்க்க வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம நினைச்ச காரியம் எதுவுமே நடக்காது. இதுக்கப்புறம் இனிமே எங்களை தேடி நீ வந்துடாத. எதுவா இருந்தாலும் போன்லயே பேசு, புரியுதா? புரியுதுமா. புரியுதுன்னு இன்னொரு தடவை இங்க வந்து நின்னீங்க, அப்புறம் என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. இங்க இருந்து முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. சரிம்மா. ஏமா, உனக்கு இந்த பிளான பண்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையே? இவ கிடைச்சிருக்காளே, அதை நினைச்சாவது சந்தோஷப்படுடி. 10 லட்சம் கொடுத்துருக்கோம். அதை நினைச்சு இவ ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே தான் இருக்கா, எப்படா அந்த 10 லட்சத்தை நம்மகிட்ட கேட்க போறான்னு. அதனால இவ தாண்டி நம்ம போட்ட பிளானுக்கு கரெக்டா இருப்பா. அது மட்டும் இல்ல, இவ எப்படி அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சிருக்கான்னு பாத்தியா? அதனால தாண்டி அவளுக்கு அவ்வளவு சீக்கிரமா வேலைக்கு எடுத்திருக்காளுங்க. இல்லனா போன ஒரு நாளையில எவ்வளவு இவ்வளவு வேலைக்கு எடுப்பாங்களா என்ன? முகத்தை அப்பாவி மாதிரி வச்சு அடுத்தவங்களை ஏமாத்துறதுல இவ கில்லாடிடி. அதனாலதான் நான் இவளை தேர்ந்தெடுத்தேன். இத்தனை நாளாவது நம்ம பிளாட்ட பிளான் எதுவுமே நடக்காம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ யார் இதை செய்யறானே அவங்க மண்டையை போட்டு பிச்சுக்கணும். இவ எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றானு அவளுக்கு 2 பேரும் மண்டையை போட்டு பிச்சுக்கணும்டி. இந்த தென்றலும் மலரும் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போகணும். என் மதினி கறி செவத்திலேயே முட்டிக்கிட்டு சாகணும். இவளுக்கு ஜெயிலுக்குள்ள தானே இருக்காளுக, என்ன பண்ணிட போறாளுகன்ற ஆணவன் தானே அவளுக்கு. இது மட்டும் நடக்கணும். அதுதாண்டி நம்ம இந்த ஜெயிலுக்கு வந்ததுக்கே அர்த்தமா இருக்கும். நம்மள ஜெயிலுக்குள்ள போட்டு எத்தனை மாசம் ஆச்சு. ஆனா உனக்கு ஒரு அப்பாவோ எனக்கு ஒரு புருஷனாவோ அப்பே ஒரு நாளாவது வந்து பாத்திருப்பானாடி? எவ்வளவு சுயநலமா இருக்கே அந்த ஆளு. அந்த ஆளோட மகன் மட்டும் நல்லா இருந்தா போதும், நம்ம எக்கேடா கெட்டுப்பானா அந்த ஆளுக்கு என்ன அப்படின்ற நினைப்பு தானே. விடமாட்டேன்டி, விடமாட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த குடும்பம். அந்த குடும்பத்தை நான் என்னைக்கும் எப்பயும் சும்மா விட மாட்டேன். எவ்வளவு சீக்கிரம் மனசை மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஆமாம்மா, நான்லாம் கனவுல கூட நினைக்கல. ஆனா நீங்க இவ்வளவு சீக்கிரமா மனசு மாறிட்டீங்களே, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. அதனால என்னப்பா இருக்கு, எல்லாரும் ஒரு சூழ்நிலையில திருந்தித்தானே ஆகணும். நான் என் பையனுக்காக யோசிச்சேன், ஆனா மத்தவங்கள பத்தி யோசிக்காமே போயிட்டேனே. அதனாலதான் இந்த விளைவு. மத்தவங்க எப்படி போனா என்ன, நம்ம நல்லா இருந்தா போதுன்ற எண்ணம் தான். அதனாலதான் என் புத்தி அப்படி ஆயிடுச்சு. இப்ப எல்லாத்தையும் பத்தி யோசிக்கிறேன். என் மகன், என் மருமக, அவங்க வயிற்றுல இருக்க குழந்தை, எல்லாத்தையும் பத்தி யோசிக்கிறதுனாலதான் நான் இப்படி மாறிட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா. இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணம் உங்க பேர குழந்தை தானே? ஆமாப்பா. அது எப்படிம்மா, பிள்ளைங்கன்னு வர்றப்ப எதையும் யோசிக்காம முடிவெடுத்துறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வரப்போகுதுன்றப்ப நல்ல முடிவா எடுக்கிறீங்களே, அது எப்படி? அதுதான்ப்பா எனக்கும் தெரியல. இத்தனை நாளா மகனை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா, இதுக்கப்புறம் பேரனை பத்தி யோசிக்க போறா. நீங்களும் சேர்ந்து இப்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்லம்மா. எப்படி? இன்னும் இல்லம்மா, நான் ஒன்னும் பேசவே இல்லம்மா. போதும் போதும், அங்கிளை ரொம்ப மிரட்டாதீங்கம்மா. நான் மிரட்டலாம் இல்லப்பா, அவர்ட்ட வேணா கேட்டு பாரு. என்னப்பா, அம்மா மிரட்டலா தானே? இல்லப்பா, மிரட்டல. ப்ரோ அங்க பாரு ப்ரோ. என்னாச்சுடா ப்ரோ? நீ அங்க பாரு மொத, யார் வரான்னு. அப்படி யாரு வரா? அது சேகர் தானே கூட வர்றது? ஆமா ஸ்வின், அவதான். என்னாச்சுப்பா? நீ சாரா தானே? ஆமா ஆண்டி. என்ன அதுக்குள்ள அடையாளம் தெரியாம போயிருச்சா என்ன? சாரா? என்னம்மா அதெல்லாம்? என்னனே என்னாச்சு? நீ சேகர் கூட வர்ற? ராமனே, பின்ன கல்யாணம் ஆனா ஹஸ்பண்ட் கூட தானே வரணும். என்ன ப்ரோ, என்ன நடக்குதுங்க? கல்யாணம் ஆயிடுச்சா? இது எப்ப நடந்துச்சு? அதான்டா எனக்கும் தெரியல. நானும் உன்ன மாதிரி தான் வாயடைச்சு போய் நிக்கிறேன். அண்ணே அண்ணே, எதுக்காக இப்ப நீங்க இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க? இல்ல சாரா, கல்யாணம் எப்போ நடந்துச்சு? ஆமா, கல்யாணம் எப்ப நடந்துச்சு? கல்யாணம் ஆகி 1 வீக் ஆகுது. ஏன் சார் இவ்வளவு ஆச்சரியமா பாக்குறீங்க? உங்க தங்கச்சிய நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா என்ன? சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல. நீ எதுக்காகனே இவ்வளவு ஆச்சரியமா பாக்குற? சித்தி சித்தப்பாலாம் இதுக்கு எப்படி சம்மதிச்சாங்க? அவங்களோட சம்மதம் எனக்கு அவசியமே இல்லனே. என்ன சாரா சொல்ற? அப்போ இது அவங்க சம்மதம் இல்லாம நடந்த கல்யாணமா? ஆமாண்ணே, இது அவங்க சம்மதம் இல்லாம நடந்த கல்யாணம் தான். என்ன சாரா, ஏன் இப்படி பண்ண? அவங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கலனே, அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். என்னம்மா நீ பெத்தவங்க போய் நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்களா என்ன? அப்படி நினைச்சதுனாலதான் ஆண்டி நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அப்படி என்னம்மா நினைச்சாங்க? அதை கேட்டா நீங்களே ஆடி போயிருவீங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு சாரா? இதோ இவங்க பையன் டாக்டருக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அது நடந்த விஷயம் தானம்மா.
அது நடந்த விஷயம்தான். ஆனா நீங்களே இப்ப மனசு மாறி தர்ஷினியை ஏத்துக்கிட்டீங்க. ஆனா என்னோட அம்மாவும் அப்பாவும் தர்ஷினியை எப்படியாவது கொன்னுட்டு உங்க பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. அது தர்ஷினிய கொண்டுட்டு ஒன்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்களா? அவங்களுக்கு எவ்வளவு தைரியம்! தர்ஷினிய கொல்லணும்னு எப்படி அவங்க நினைக்கலாம்? என்னம்மா அதெல்லாம்? நாங்களே மனசு மாதிரி எங்க பிள்ளைங்களை ஏத்துக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது உங்க அப்பாவும் அம்மாவும் எப்படி அப்படிலாம் நினைக்கலாம்? என்னம்மா இது அநியாயமா இருக்கு. என் பேர குழந்தை வரப்போதுந்தான் நாங்க சந்தோஷமா இருக்கோம். உன் அம்மாவும் அப்பாவும் அப்படி மட்டும் ஏதாவது பண்ணிருந்தா அவ்வளவுதான். முதல்ல உங்க பேர குழந்தைய கொல்லணும்னு தானம்மா நினைச்சாங்க. அப்படி இருந்தா தானே நீங்க என்ன ஏத்துக்கிருவீங்க, என்ன உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. அது நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே உங்க மருமகளையே கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்னம்மா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? ஒரு குழந்தைய கொல்லணும்னு எப்படி நினைக்கலாம்? ஆமாம்மா, எனக்கு அது பிடிக்கல. அதனாலதான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் ஒண்ணு இவரை பிடிக்காமலாம் கல்யாணம் பண்ணிக்கல, பிடிச்சதுனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனாலதான் என் அம்மா அப்பாவோட விருப்பம் கூட வேணான்னு இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா. உனக்கு நாங்க எப்படி நன்றி சொல்ல போறோன்னு தெரியல. நீ மட்டும் உங்க அம்மா அப்பா விருப்பப்படி நடந்திருந்தா என் பேர குழந்தையும் என் மருமகளையும் இந்நேரம் நாங்க பார்த்திருக்கவே முடியாது. ஏம்மா அப்படி நினைக்கிறீங்க? அப்படிலாம் எதுவும் நடக்காது. இது மட்டும் நடந்திருக்கணும். அப்புறம் தெரியும் இந்த மகேஸ்வரன் யாருன்னு. விடுங்க, அதான் எந்த பிரச்சனையும் இல்லைல. இந்த பொண்ணாலதான் நம்ம குடும்பமே இன்னைக்கு நல்லா இருக்கு. அவங்க 2 பேர் மட்டும் என்னைக்குமே திருந்தவே மாட்டாங்க. நீ எடுத்திருக்கதும் நல்ல முடிவுதாமா. சேகர் ஏதோ ஒரு விதத்துல வேணா வழி மாறி போயிருக்கலாம், ஆனா இப்போ திருந்தி நல்லபடியா இருக்காரு. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு சாரா. பரவாயில்லண்ணே. சரி, 2 பேரும் உள்ள போங்க. சரிண்ணே. உங்களுக்கு எங்க மேல கோபம் எதுவும் இல்லையே? எங்களுக்கு எந்த கோபமும் இல்ல சாரா. நீ நல்லதுதான் பண்ணிருக்க. நீ மட்டும் உன் அம்மா அப்பா பேச்ச கேட்டு நடந்திருந்தா உன் வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். நல்ல முடிவு எடுத்திருக்க சாரா. நான் நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. சரிப்பா, வாங்க உள்ள வாங்க. ஏம்பா, இதை இப்படியே சும்மா விடக்கூடாது. உங்களுக்கு எப்படியாவது தண்டனை கொடுத்தே ஆகணுமே. நாங்களே திருந்தி என் மருமகளையும் என் மகனையும் ஏத்திட்டு இருந்திருக்கோம். ஆனா என் பேர குழந்தைய கொல்றதுக்கு அவங்க யாரு? விடுங்க சார், அவங்களுக்குரிய தண்டனை அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இல்லைனாலும் எப்பயாவது ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும். சாரா கொடுத்ததே அவங்களுக்கு பெரிய தண்டனை தான். மனசை போட்டு குழப்பிக்கிறாம சந்தோஷமா இருங்க சார். உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. போய் அந்த வேலைய சந்தோஷமா பாருங்க. இந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிப்பா. என்னப்பா யோசிக்கிறேன்? இல்லடா, என்ன அண்ணேன்னு கூப்பிடுறதுக்கே அசிங்கம்னு நினைச்ச பிள்ளை இப்ப வார்த்தைக்கு வார்த்தை அண்ணே அண்ணேன்னு கூப்பிடுதே. அதை நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்குடா. சாரா உண்மையிலேயே நல்ல பிள்ளைதான்டா. ஏதோ அவங்க பக்கத்துல இருந்ததுனாலதான் அப்படியெல்லாம் பேசியிருப்பா. ஆமா ப்ரோ, உன்னை அண்ணேன்னு கூப்பிடுறதுக்கு அசிங்கப்பட்ட பிள்ளை இன்னைக்கு வார்த்தைக்கு வார்த்தை அண்ணே அண்ணேன்னு கூப்பிடுறத நினைச்சா எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு ப்ரோ. பாத்தியாடா, வாழ்க்கை எவ்வளவு வேகமா போகுதுன்னு. நேற்று தான்டா இந்த விஷயமெல்லாம் நடந்த மாதிரி இருக்கு. ஆனா சாரா இவ்வளவு சீக்கிரத்துல மனசு மாறி வருவான்னு நான் நினைக்கவே இல்லடா. விடு ப்ரோ, எல்லாம் நல்லதுக்கு தான். ஆனா சேகருக்கு என்னடா, நல்ல பையன்தான். ஏதோ ஒரு சூழ்நிலையில வேணா கெட்டவனா தெரிஞ்சிருக்கலாம். மற்றபடி சேகர் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் இத்தனைக்கும் சேகருக்கு எந்த கெட்ட பழக்கம் கூட இல்லை. சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்ததுனால தான்டா அந்த பிரச்சனையெல்லாம். மற்றபடி சேகர் நல்ல பையன்தான். என் தங்கச்சி சாராவே அவரை தேர்ந்தெடுத்திருக்கானா, அப்ப நீயே பாத்துக்க. ஆமா ப்ரோ, அதுவும் சரிதான். சரி ப்ரோ, நான் கிளம்புறேன். மண்டபத்துல வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, நான் போய் அதை பாக்குறேன். இருடா, நானும் வரேன். நீ எதுக்கு ப்ரோ? நீரு, நான் போய் பாத்துக்கிறேன். ஏய் வாடா, வாடா, ரொம்ப சீன் போடாத. ஆமா, டெக்கரேஷன் வேலை தானே இப்ப நடக்குது? ஆமா ப்ரோ, டெக்கரேஷன் வேலை தான் நடக்குது. நைட்டுக்கு சாப்பாடு செய்ய ஆள் வந்துருவாங்க. ஓ அப்படியா, சரி சரி. அப்புறம் வேற ஏதாவது வேலை இருக்கா என்ன? இல்ல ப்ரோ, அதெல்லாம் வேற எந்த வேலையும் இல்ல. வளகாப்புக்கு தேவையான பொருளெல்லாம் தென்றலோட அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்துருவாங்க. நம்ம மத்த பொருள் வாங்கினா மட்டும் போதும். சரிடா, வேற ஏதாவது பொருள் வாங்கணும்னா சொல்லு, நான் போய் கூட வாங்கிட்டு வரேன். இல்ல ப்ரோ, அதெல்லாம் அப்பா பாத்துக்கிடுவாரு. நம்ம இந்த வேலையை பார்த்தா மட்டும் போதும்னு சொன்னாரு. சரி சரி, வா போலாம். தென்றல் கிட்ட சொல்லிட்டு வரேன் ப்ரோ. அப்ப நானும் போய் மலரை பாத்துட்டு வரேன். மலரை நீ பார்க்கவே இல்லைல? ஏய், நீ உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லும்போது நான் என் பொண்டாட்டி கிட்ட சொல்லக்கூடாதா என்ன? சரிப்பா, போய் சொல்லிட்டு வா. யார் வந்திருக்கான்னு பாருங்க. சேகரே, வாடா வாடா. அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாருங்க, நல்லா இருங்க. 2 பேரும் நல்லபடியா தீர்க்க ஆயுசோட இருக்கணும். என்னடா இப்படி பண்ணிட்டியடா? இப்படி யார் வந்திருப்பா? சேகர் மாமா, வாங்க வாங்க. நடந்த விஷயத்துல அம்மா சொன்னாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் தர்ஷினி.
உங்க ஒய்ஃபை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா நீங்களே கூப்பிட்டு வந்துட்டீங்க. ஓ அப்படியா? இவங்க தான் தர்ஷினியா? ஆமா சாரா, இவதான் தர்ஷினி. பரவாயில்ல, ஆனா என்னை விட அழகு கொஞ்சம் கம்மி தான். எதுக்கு பச்சிருக்கிறீங்க? ஒன்னும் இல்ல. தர்ஷினிய மாதிரி நீங்களும் ஒரு பேரனவோ பேத்தியவோ சீக்கிரமா பெத்து எங்க அண்ணன் கையிலயும் எங்க அண்ணி கையிலயும் கொடுத்துருங்க. என்னமா பேசிட்டு இருக்க நீ? நான் நல்லா தாண்டி பேசுறேன், நீ சும்மா இரு. நீ பேசுறதெல்லாம் என்னால கேட்க முடியாது, நான் உள்ள போறேன். அம்மா இவகிட்ட கேட்ட மாதிரி வெக்கப்பட்டுட்டு போறா. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது. சரி உள்ள வாங்கப்பா. சரிங்க அத்தை. சம்மந்தி பாத்தீங்களா, நீங்க பேர பிள்ளைய பெத்து கொடுங்கன்னு சொல்லவுமே 2 பேர் மாத்திரம் எவ்வளவு சிரிப்புன்னு பாருங்க. ஆமா சம்மந்தி, என் பொண்ணே வெக்கப்பட்டுட்டு ஓடிட்டா, நீ அது சின்ன சிறுசுக வெக்கப்படாதா என்ன? ஆமா ஆமா அதுவும் சரிதான். சரி வாங்க போவோம். என்ன சாரா, ஓகே தானே? போங்க. சாரா சாரா போங்க. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.